இதை உடைச்ச கண்ணாடியோட கல்லும் கார் சீட்டுக்குள்ளே கிடக்கு. அந்த கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே கடைசியில் ரொம்ப பலமாக அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அடித்த உடனே கல் உள்ளே விழுந்துருச்சு. அது கையை விட முடியாது, விட்டு அவங்களுக்கு காயமாகும். நேரம் எல்லாம் பதட்டத்தில் அது கல்லை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த கல்லும் இங்கே தான் இருக்குது, அதுவும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். காவல்துறைக்கு இப்போ புகார் கொடுத்தனால இதை உடைத்தவர்கள் வெறும் இந்த தேவையில்லாத சமூக விரோத குறும்புகள் பண்ணுற சேஷைகள் பண்ணுறவங்களா அல்லது உள்நோக்கத்தோடு செய்த கட்சிக்காரர்களா? ஏன்னா சமீபமாக அண்மையில் நான் அந்த தேர்தலை ஒட்டி சில கட்சிகளை குறிப்பாக தாவேகாவும் விஜயன் நான் கடுமையாக நேரடியாக விமர்சித்தது. நான் பாலவாக்கத்தில் குடியிருக்கிறேன், பாலவாக்கம் கடற்கரை ஒட்டி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவுக்கு நானும் என் மனைவியும் இங்கே பக்கத்துலேயே ரொம்ப தூரம் போக வேணான்னு சொல்லி இங்கே மெயின் ரோட்டில் ஈசிஆரில் இருக்க ஒரு உணவகத்துக்கு போகலான்னு திட்டமிட்டோம். அப்போ இங்கேருந்து ஒரு 5 நிமிடங்கள் டிரைவிங்கில் இருக்கிற ஒரு புது உணவகத்துக்கு போகிறதுக்காக பாலவாக்கத்துலேருந்து கொட்டிவாக்கம் தாண்டி திருவான்மியூர்கிட்ட மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு உணவகத்துக்கு காரை ரோட்லேயே பார்க் பண்ணிவிட்டு அந்த உணவகத்துக்கு நடந்து போகிறோம். உணவகத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இடமே இல்லை, வரிசையாக 4-5 கார்கள், அதுக்கு பிறகு 2 கார்கள். அதனால ஞாயிற்றுக்கிழமைன்றால பக்கத்து கடைகள்லாம் மூடி இருந்தது. அதை தாண்டி ஒரு காலி மனைக்கு வெளியில் ப்ளூ ஷீட்டெல்லாம் போட்டு மறைச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி நாங்கள் நிறுத்திட்டு போகிறோம். இன்னும் சாலையோர போக்குவரத்துக்கு சாலைக்கெல்லாம் எந்த இடையூறும் இல்லாமல் சாலை ஓரத்தில் நிறுத்திட்டு போயிருந்தோம். இறங்கும்போது சரியாக 1 மணி. உள்ளே நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வெளியில் வந்து காரை பார்க்கும்பொழுது 2 மணி. பார்த்தா இந்த இடது பக்க கண்ணாடி பின் கண்ணாடி உடைக்கப்பட்டு இருந்தது. உடனே அது காவலுக்கு புகார் கொடுக்கலாமா வேணாமா நானும் என் மனைவி உரையாடிய பொழுது எப்படியும் கூப்பிட்டா ஒரு 15-20 நிமிடங்கள் ஆகும் யாராவது வர்றதுக்கு. இப்போ அது வரைக்கும் இங்கேயே நின்று எல்லாரும் வந்து விசாரிக்க ஆரம்பித்து கூட்டம் சேர்ந்து தேவையற்ற பரபரப்பு ஒரு கவனம் வந்துருமேன்னு சொல்லி எதனாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த பிறகு தான் இந்த வீடியோவை நான் எடுத்து ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணேன். அது பிறகு அது பலருடைய கவனத்துக்கு போய் தொலைக்காட்சிகளும் பத்திரிகையாளர்களும் என்னை தனிப்பட்ட விதத்தில் அழைச்சி என்னன்னு ரொம்ப ஒரு அக்கறையோடு விசாரிக்க தொடங்கினாங்க. காவல்துறைக்கும் தகவல் போய் நீங்கள் புகார் கொடுக்க விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க. அது கொடுத்துறது நல்லதுன்னு எல்லாருமே எனக்கு அறிவுரை சொன்னனால நான் உடனே ஆமாம் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வீடியோ நான் எடுத்துருந்ததை அவங்களுக்கு அனுப்பி வச்சேன், எப்படி உடைஞ்சிருக்குன்னு. இதை உடைச்ச கண்ணாடியோட கல்லும் கார் சீட்டுக்குள்ளே கிடக்கு. அந்த கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே கடைசியில் ரொம்ப பலமாக அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அடித்த உடனே கல் உள்ளே விழுந்துருச்சு. அது கையை விட முடியாது, விட்டு அவங்களுக்கு காயமாகும். நேரம் எல்லாம் பதட்டத்தில் அது கல்லை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த கல்லும் இங்கே தான் இருக்குது, அதுவும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். காவல்துறைக்கு இப்போ புகார் கொடுத்தனால இதை உடைத்தவர்கள் வெறும் இந்த தேவையில்லாத சமூக விரோத குறும்புகள் பண்ணுற சேஷைகள் பண்ணுறவங்களா அல்லது உள்நோக்கத்தோடு செய்த கட்சிக்காரர்களான்னு. ஏன்னா சமீபமாக அண்மையில் நான் அந்த தேர்தலை ஒட்டி சில கட்சிகளை குறிப்பாக தாவேகாவும் விஜயன் நான் கடுமையாக நேரடியாக விமர்சித்தது உண்டு. அதில் யாராவது எரிச்சல் அடைந்து அவர்கள் பண்ணியிருக்கலாங்கன்றதை நான் யூகிக்க தான் முடியும். அது யாருன்னு தெரியல. காவல்துறை விசாரணையில் அது யாருன்னு தெரிந்த பிறகு அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அறிவுரையை நிச்சயமாக நான் சொல்லுவேன். சார், இந்த டிஜிட்டல்லையும் தாக்குதல் நடக்குது, இதே மாதிரி இந்த மாதிரி கல்லை தூக்கி அடிச்சு இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? நான்லாம் முந்தைய தலைமுறையில் ஒரு பண்பான ஒரு நல்ல அரசியல் நடந்த காலத்திலேருந்து சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து பார்த்துட்டு வந்தவன். இன்னைக்கு சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியா வந்த உடனே இதில் இவர்கள் ஆற்றுகிற இந்த எதிர்வினையெல்லாம் ரொம்ப அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் தராதரம் இல்லாமல் கெட்ட வார்த்தையும் தேவையற்றதாகவும் யார் எதிர்கருத்து சொன்னாலும் விமர்சித்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட விதத்திலும் அவர்களுடைய குடும்பம் பெற்றோர் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் தாக்குற ஒரு அசிங்கமான அருவறுப்பான கலாச்சாரம் வந்திருக்கு. இதை கற்றுக் கொடுத்த கட்சி யாருன்னு நமக்கு தெரியும். அவர்கள் மட்டும்தான் இதை செய்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இப்போ புதுசாக வந்த நடிகர் விஜயோட கட்சியும் இதை சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கருத்துக்கள் பதிகிற வார்த்தைகளையும் அந்த கோணத்தையும் பார்த்தாலே இது எந்த கட்சின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே 2 கட்சிகள். ஒன்று RSS பாஜக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த இந்த அருவறுப்பான சமூக ஊடக வியூகத்தை இப்போ அப்படியே பின்தொடர்கிறார்கள் தாவேகா விஜயனுடைய ஆதரவாளர்கள் இளைஞர்கள் எல்லாம். இது நல்லதே கிடையாது. இது அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் மனநிலைக்கும் நல்லதே கிடையாது. அவர்களுடைய பெற்றோரோ அவர்களுடைய குடும்பத்தினரோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பார்த்தால் இதெல்லாம் என்ன நினைப்பாங்க? வீட்டில் பிள்ளைகள்கிட்ட எந்த தகுதியோடு இவங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும்? நீயே இப்படி அசிங்கமாக பேசுகிற வந்தானேன்னு அவங்க சொல்ல முடியும்ல. இது அடியோடு மாற்றப்படணும். அறிவார்ந்த சமூகமாக தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்னு இந்தியாவே இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் வியந்து பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு அமைதியான மாநிலம். இங்கே இப்போ நல்ல பொருளாதார மேம்பாடு இருக்குது. இங்கே போனால் சம்பாதிக்கலாம், பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம், சமூக ஒற்றுமை இருக்குன்னு நினச்சிட்டு வர மாநிலங்களை இந்த 2 கூட்டங்களும் சேர்ந்து இப்போ இப்படி தகர்க்க தொடங்கினது வந்து நமக்கு தான் கெடுதல். நம்ம முன்னேற்றத்துக்கு இது பெரிய தடை. இதெல்லாம் இதோட அறவே நீங்கணும். சரியான தலைவர்கள் வந்தால் இதெல்லாம் சரியாயிருன்றது தான் நம்மளுடைய புரிதல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.